Hi guys and welcome to Bala's Reaction Channel. நான் உங்கள் பாலா. ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபிளிப்பா குருபாயான்னு தெரியல. சரி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிருக்க ஒரு வீடியோ தான். மெமரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல போட்டிருக்காங்க. வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். என்னது புனைந்த கதைகளை கொண்டு இன்னைக்கு வியாபாரம் பண்றதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கு. புதைந்த கதைகள் நம்ம நினைவுகளுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை அப்படியே தோண்டி எடுக்கலாம். நினைவு அடுக்குகளுக்குள்ள, நினைவு சந்துகளுக்குள்ள, நினைவு ஓட்டைகளுக்குள்ள, நினைவு கிராக்குகளுக்குள்ள அப்படியே ஒரு செக்ஷன் அப்படி ஒரு வெளியே எடுக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு மெமரி செக். நான் வந்து உங்களுக்கு வந்து டக்குனு ஒரு பொருள் சொல்லுவேன். ஏதாவது ஒரு பொருள், அந்த பொருள் பத்தி உங்களுக்கு மைண்ட்ல என்ன ஞாபகம் வருது அப்படிங்கறத நீங்க அழகா சொல்லுங்க. அப்ப நான் திரும்ப உனக்கு ஏதோ ஒரு இது சொல்லலாம். கண்டிப்பா தொடர்பு இருக்கணும். ஒண்ணுமே இல்ல, சும்மா ரேண்டமா போலாமா? என்னது பெருசு பெரிய கரெக்டா இருக்கு. தன்னுடைய கொண்டு ஓபன் பண்ணி இன்னைக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான். வருது ஒன்னும் டிசைனே இல்ல, சும்மா பிளைன் டிஷர்ட். இப்படிதான் உட்காந்து பேச போறேன் ஃபுல் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கீங்களா? இன்னைக்கு முழு வீடியோ இப்படித்தான் இருக்க போகுது. அப்புறம் ஒரு கேண்டிடான டாக் எவருக்கு புறமண்டையை பார்த்து மக்கள் வந்து உரையாடக்கூடிய ஒரு நிகழ்வு. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? லவ்ஸ் காக்கா கிகி. இது ஓவர் சைஸ் டீ. ஓவர் சைஸ் டீ பின்னாடி தான் போடுவாங்க. என்னென்ன கலாச்சாரத்தை வளர்த்து வச்சிருக்காங்க இந்த இக்காலத்து மனிதர்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ், நார்மல் டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஃபிளிப் ஸ்டோர்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். வாங்கி பயன்பெறுங்கள். அது கூட ஃப்ரீ குட்டீஸும் கிடைக்கும். வாங்கிக்கோ. வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் கண்ணாடி. கண்ணாடி. இப்ப கண்ணாடியை பத்தின என்னுடைய நினைவுல என்ன இருக்கோ அதை சொல்லணும். இந்த கண்ணாடி போட ஆரம்பிச்ச டைம்னு ஒண்ணு இருக்கு. கண்ணாடி வந்து நான் எப்படி போட்டேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து 6வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கடைசி பெஞ்ச் தான். கடைசி பெஞ்ச் தான். நான் 12th தான் போட்டேன். அவங்க வந்து கிளாஸ்ல ஏதோ எழுதிட்டு இருப்பாங்க, மேக்ஸ் இதெல்லாம் எழுதி போட்டாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற நோட்டை பார்த்து எழுதிட்டு இருப்பேன். அப்படிதான் வந்து ஒரு ஆசிரியை பாத்துறாங்க. என்ன எனக்கு அதே ப்ராப்ளம். அப்பதான் கண்டுபிடிச்சேன். ஏய், ரைட்டிங் ஆன் தி போர்ட், see the board and write it. ஒரு மாதிரி குறுக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறேன். அப்போ வந்து அந்த பள்ளிக்குள்ள ஒரு தடவை ஒரு கேம்ப் நடக்குது. கண் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய மாந்தர்கள் அங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வலை வீசி பிடிக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையோட நிகழ்வு. அப்ப இந்த கண்ணை மூடுங்க, ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்குன்னு சொன்ன உடனே AJC கரெக்ட். செகண்ட் ரோ படிங்க, BXMN. எம்மா என்ன கரெக்டா சொல்லுங்க, கான்பிடண்டா சொல்லுங்க. அப்பவே லைட்டா தென ஆரம்பிக்குது. அப்புறம் கீழே போகும்போது எல்லாம் புள்ளியா தெரியுது. சின்னதாகுது. எழுத்துக்கள் மறைய ஆரம்பிக்குது. ரியாலிட்டில சின்னதா இருக்கு. இங்க அப்படியே மறைஞ்சிருது. வாழ்க்கையோட பிரச்சனைகளும் அதே மாதிரி மறைஞ்சிட்டா நல்லா இருக்கும். ஆனா அது மறையறது பெரும்பாலான சமயங்களும் பிளர், நம்ம கண்ணு பிளர் ஆன மாதிரி அது அங்கதான் இருக்கு. வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே தூரத்துல இருந்து பாக்குறப்ப சின்னதா தெரியும்டா. அசால்ட்டா மறந்துடுங்கடா. எனக்கு பக்கத்துல இருந்து பார்த்தாலே மங்களா இருந்து, தூரத்துல இருந்து பார்த்தா தெரியாது. பிரச்சனையே இல்லாத சமயங்கள்ல வந்து கண்ணாடி போடாம சுத்துற நாட்களும் இருக்கும். யார் நம்மளை பாக்குறா, யார் நம்மளை பாக்கல, யார் நம்மளை பத்தி ஏளன பேச்சு பேசுறா, சிரிக்கிறா, முறைக்கிறா, எதுவும் தெரியாம அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு. கண்ணாடியை கழட்டிட்டே நம்ம உலகம் தனி. ஆனா இதனால் உங்களுக்கு நேர்ந்த அபியூஸ்கள் இதெல்லாம் இருக்கும்ல? அபியூஸ் என்ன நடக்குது? கண்ணாடி போடாம இருக்குல்ல, அது ரொம்ப இயல்பானது. அது அபியூஸா நான் கருதல. நான் வேற ஏதோ நிகழ்வு கேட்கறீங்க போல. உங்களுடைய இந்த குறைபாடை பயன்படுத்தி உங்களை யாரோ யூஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இதுவரைக்கும் நடக்கல.
அதனால வந்து அது ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கேம்ப்ல, தம்பி உங்க கண்ணுல டஸ்ட் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, போனீங்கன்னா கண்ணுல மருந்து போடுவோம், ஒரு 1/2 மணி நேரத்துல கண்ணு சரியாயிரும். நான் இது தெரியாம, இவங்க வெறிச்ச வலைய பத்தி தெரியாம எங்க வீட்டுல போயிட்டு கண்ணுல டஸ்ட் இருக்காமா, அங்க போனோம்னா எடுத்து விட்டுருவாங்க, கண்ணு நல்லா தெரியும்னு சொல்ல அங்க போனோம். எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு இதுல எல்லாம் உட்கார வச்சு பார்த்தா பேராசூட் அப்படியே பிளர்ல இருந்து பேராசூட் அப்படின்னு ஒரு போட்டோ அதெல்லாம் பண்ண வச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு அழகான அன்று முதல் இன்று வரை கண்ணாடி கூடயே உங்களோட அடையாளமாவே மாறிக்கிட்டு ஒருத்தருடைய ஊன்றுகோலை அடையாளமா பார்க்கக்கூடிய சமூகமா இந்த சமூகம் மாறிட்டு. அதுதான் சமூகம் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஊன்றுகோலை நீங்க ஏன் பாக்குறீங்க? காசு கொடுத்து மொத்தமா பாக்க. எனக்கு ஒரு பொருள் சொல்லுங்க, என்ன பொருள் சொல்லலாம்? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? க்ளோஸ் டு ஹார்ட்டா இப்போ உங்களுக்கு டக்குன்னு உங்க மைண்ட்ல டாப் ஆஃப் த மைண்ட்ல இருக்க பாட்டு கேட்கக்கூடிய ஹெட்ஃபோன் அந்த மாதிரி தான். பைக் அது எல்லாத்துக்குமே ஏதாவது ஸ்டோரி இருக்கு. இந்த பைக் சொல்றப்ப என்ன ஞாபகம் வருது? சுவாரஸ்யமா இருக்குல்லையாங்கறத பார்க்கணும். ரெடி பண்றான் டக்கு டக்குன்னு அந்த பைக்குன்னு சொல்றப்ப அதுக்குள்ள ஒண்ணு ஏதாவது ஒண்ணு நெய்தறான். யூடியூப்ல வந்து மண்டைக்குள்ள வந்து ஒரு தறி ஃபேக்டரியே இருக்கு. கொஞ்சம் பேர் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, தட்ட 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 ஒரு 10 பேர் டக்குன்னு கேட்ட உடனே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அப்படி அழகான ஒரு பட்டு துணியை விரிக்கிற மாதிரி. எனக்கு பைக்குன்னா என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, யூடியூப்ல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போட ஆரம்பிக்கிறப்ப ஓரளவுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அட்டைன் பண்றப்ப நிறைய வியூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு என்ன பணம் பதில் வர ஆரம்பிக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்சு ஒரு 4 வருஷத்துல ஒரு பைக் ஒண்ணு வாங்க. 4 வருஷத்துல அவ்வளவுதான் வருது. 4 வருஷம் கூட பைக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் டியூ தான் போட்டு வாங்கினேன். வாங்கிட்டு புது பைக் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் எல்லாம் போடுறேன். இன்னும் ப்ரோ டவுரி பைக்கா அப்படின்னு ஏய் கஷ்டப்பட்டு வாங்கினேன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வண்டியா. அந்த ஒரு ஹோண்டா நவி ஸ்பீ ஒன்டன் இல்ல நவி ஒண்ணு வாங்கினேன். அதையே வாங்கின அதுக்கு இல்ல நான் என்ன சொல்றேன், நீ உங்க கதைய சொல்லு, எனக்கு அது கவலையே இல்லை. நவி ஏன் வாங்கினேன் அது ஜஸ்ட் நண்பர்களே, ஹோண்டா நவின்னு ஒரு பைக் இருக்கு. அது அப்பதான் பைக் வாங்கலாம்னு சொல்றது. பழைய படம்லாம் நம்ம பார்த்தோம்னா குழந்தைங்க ஓட்டுற ஒரு பைக் எல்லாம் இருக்கும், நம்ம ஆசைப்பட்டிருப்போம். அந்த ஆசை முட்டாள் போய் பாக்குறேன் பார்த்த உடனே நிறைய பைக்லாம் இது நாங்களாம் ஓட்டக்கூடிய பைக்குங்களா ஓட்டலாங்க புதுசா வந்திருக்குங்க அப்படின்னா. அப்படி அதுல உட்கார்ந்தோம்னா காக்குண்டி தான் உள்ள இருக்கு, முக்கா குண்டி வெளியே இருக்கு. அந்த வண்டியை வாங்கிட்டு வந்துட்டு அது வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் ஜாலியா சுத்தி. ஆனா அது விற்கக்கூடிய நிகழ்வு நடந்தது இல்லையா? அது வாங்குறதுக்கு ஒரு தரம் தான் இருந்தா அதையும் வாங்கியிருக்கோம் பாரு. செகண்ட் ஹேண்ட் ஒருத்தர் அது எத்தனை வயசு 40-45 வயசு ஒருத்தர் வந்து எனக்கு இந்த பைக் வேணும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப நான் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிட்டேன். வாங்கணும் பாதி வரைக்கும் வாங்கிட்டான். ஐயோ ஆச்சரியம் தான் நண்பர்களே. ஏன்னா இந்த மாதிரி பித்து பிடிச்சு அழைக்கிறாங்க தெரியுமா, அவங்க வாங்கிடுவாங்க அந்த பைக். அப்ப நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஆச்சரியத்தை வாழ்க்கையின் அடுத்த நொடி உங்களுக்காக ஒளித்து வைத்திருக்கிறது நண்பர்களே. அது ஹோண்டா நவி வாங்கக்கூடிய ஒரு முட்டாளாக கூட இருக்கலாம். வந்து ஒருத்தர் வாங்கியிருக்கான் செகண்ட் ஃபர்ஸ்ட்ல வாங்குறோன்னு நான் விட்டுறேன். ஏதோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இது சக்சஸ் ஆக போகுது. நாளைக்கு பாருங்க இந்த பைக் வேற லெவலில் பிச்சுக்கிட்டு விடுன்னு சொல்லி இருக்கணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுவானுங்க. ஹார்னட் மாமா இதை எடுத்த அப்படின்னா எல்லாரும் இந்த பைக் நாளைக்கு போகும், அடுத்த வருஷம் ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. இந்த ஒரு மாடல் ஃபெயிலியர் ஆன மாடல்னு சொல்லி அது முத்திர குத்தி அதை வந்து யாருமே அடுத்து வாங்க மாட்டானுங்க. அது பாதி விலைக்கு கொடுத்தா கூட எவ்வளவு வாங்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பைக்கை பாதி விலை கொடுத்து செகண்ட்ல வாங்கியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற ரூபாய்க்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு மச்சம் இருக்கு. ஒரு 500 ரூபா சைஸ்ல ஒரு பெரிய மச்சம் ஒண்ணு இருக்கு. எனக்கு இந்த பைக் பத்தி சொல்றப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி இருக்கு. அத சொல்றதுக்கு வந்திருக்கான். அதுக்குள்ள இதை நம்ம வந்து நவிய பத்தி கூட்டிட்டு வந்துட்டோம்னா வந்து ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு சேரணும், 2-3 கம்பெனிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு என்ஜினியரா சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. சர்வீஸ் இன்ஜினியர் மாதிரி ஒரு இன்ஜினியர் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ இன்டர்வியூல அட்டன் பண்றேன், எல்லாம் டான் பதில் சொல்றேன், எல்லாம் ஒன்னா கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க வந்து சைட் விசிட்ஸ்லாம் நிறைய போகணுங்க, அடிக்கடி சைட் விசிட் எல்லாம் போற மாதிரி ஓட்டுவேனே. அப்ப எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, 2 வீலர் ஓட்ட தெரியாது.
ஓட்டுவனே அப்படின்ட்டு. லைசன்ஸ் இருக்குங்களா? இல்ல லைசன்ஸ் இல்லைங்க, வண்டி ஓட்ட தெரியும், எடுத்துறேன் நான் அப்படின்ட்டு. ஓகே வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட டே பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும்னு சொல்லிட்டுடா 2 வாரத்துல வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க, போய் சேர்ந்துடலாம்டா எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்ட பழகிட்டு இருக்கேன். அப்பதான் கிரவுண்டு கூட்டிட்டு போயிட்டு கியர் பைக் ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட பழகிட்டு இருக்கேன். கிரவுண்ட்ல இருந்து வெளியே வரணும். வெளியே வர்றப்ப அப்படியே ஒரு பெரிய வளைவு ஒண்ணு இருக்கும். அந்த வளைவை தாண்டதுக்கு பதில் அப்படியே நேரம் ஒரு முள்ளுக்காட்டுக்கு போய் விட்டு அடி சரியான அடி மூஞ்சு முட்டி கிட்டி எல்லாம் பேர்ந்து போச்சு. அதுக்கு அடுத்த நாள் நான் ஜாயின் பண்ணணும். இப்ப நான் எங்க கம்பெனிக்குள்ள போனேன்னா அசிங்கமா பாப்பானுங்க. நான் போற நேரம் கம்பெனிக்குள்ள போயிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போகணும்ல, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் முடிச்சு நேரா கம்பெனிக்கு போயிட்டு இன்னைக்கு ஜாயின் பண்ணணும்ல, கம்பெனிக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்த வண்டி ஓட்டிட்டு இருந்தான், நான் பின்னாடி உட்காந்துருந்தேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு வாரம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் கொடுங்க, அதுக்கப்புறம் அவன் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அந்த காயம் வந்து ஒரு 2-3 நாள்ல ஆறிடுச்சு. அதுக்கடுத்து வண்டி எடுக்கிறேன். எல்லாம் அந்த அடிபட்டுச்சுன்னா அந்த பயத்துல வண்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்கல்ல, என்ன வந்து இப்படி விழுக வச்சிருச்சுல இந்த வண்டியை ஓட்ட பழகி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சென்சிபிளா முடிவு மூர்க்கத்தனமா முடிவு எடுக்கிறது. வண்டி விழுக வச்சிருச்சாமா, அது விழுக வச்சிருச்சாமா, அதே விழுக்காண்டி இருக்க அதை எந்த விதமே அக்செப்ட் பண்ணிக்கிறது. இன்னும் விழுக வச்சு இந்த வண்டியை நான் விழுக வைக்கிறேன் அப்படி இல்ல, எனக்கு ஓட்ட தெரியாம இருக்கு, நான் பிரச்சனை நான் ஓட்ட பழகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அப்படியே மாத்திட்டான். நண்பர்களே, உங்க கண் முன்னாடியே இப்ப 2 விதமான ஸ்டோரி வந்திருக்கு. முதல்ல விழுக்காட்டிட்டு வண்டியை திட்டினா, இப்ப எனக்கு ஓட்ட தெரியல, இப்ப ஓட்டி காட்டுறேன் பாரு அப்படின்னு. செல்ஃப் லேர்னிங் லெசன் அதை மாத்துறான். முதல்ல வண்டி மேல பழிய போட்டவன் இப்ப செல்ஃப் லேர்னிங்கா மாத்துறான். அதற்கு அடுத்த ஒரு 6 நாட்கள் 7 நாட்கள் வண்டி ஓட்ட பழகி லைசன்ஸ் எடுத்துட்டேன். அந்த கம்பெனிக்குள்ள சேர்றப்ப நான் லைசன்ஸோட உள்ள போன மக்களே. மோட்டிவேஷன் ஸ்டோரி, கேவலமான மோட்டிவேஷன். இதனால உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு? இல்ல, ஒரு விஷயம் நீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சா தெரியல நினைக்காதீங்க, கத்துக்கோங்க. வண்டி மேல தப்புன்னு எழுதுங்க அந்த கேஸ். பின்னாடி ஓட்டிட்டு வந்து கிடைக்கிற மோட்டிவேஷன். வண்டி மேல தப்புன்னு எழுதிட்டு அது பெருமை ஓட்ட பழகி நிறைய மெதுவா பொறுமையா ஓட்ட பழகின்னு வண்டி ஓட்ட பழகி இருப்பேன். பின்னாடி வந்து அந்த நன்மை உனக்கு சொல்லி கொடுத்தான்ல, அவன் என்ன ஆனா அவனுக்கு அடி. இப்ப அவனுக்கு இதுல இருந்து என்ன மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கும்? ஓட்ட சொல்லி கொடுக்கணும் வந்த பத்தியா அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். அவனோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம என்னைக்குமே யோசிக்கிறது இல்ல. ஏன்னா கதை சொல்லி இருக்கிறது விழுக்காட்டுன ஒருத்தன் தான் போது பின்னாடி இருக்கிறோடைய கதைகள் காணாம போயிடுது. பைக் நினைக்கிறப்ப என்னோட மைண்டுக்கு வர்றது இந்த மோட்டிவேஷன் கூடாத ஒரு கதையா மாறி. என்ன பொருள் கொடுக்கலாம்? எப்படியும் நான் அவனுக்கு கேட்டு அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு பண்றேன்னு ஒண்ணு பண்ணுவேன். அதான் சொல்லு. ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் என்றால் பனிக்கூழ். சரி ஓடிட்டு இருக்கானுங்க பசங்க, கதையை ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இருடாடே, அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போனி இல்ல, அப்ப நடந்த அது வேணா வேற கொண்டு போனா இருடா, ஸ்கூல் அப்படி போனி இல்ல அந்த கடை அவங்க கிட்ட போன நடந்த சம்பவம் அது சொல்லி 10 பேர் உள்ள ஓடிட்டு இருக்காங்க. அது சொல்லிடுமா? 2 கதையுமே நம்ம என் லைஃப்ல நடந்திருக்குது. நான் வந்து ஐஸ்கிரீம் பத்தி எதுவும் அப்ப என்னன்னா 4ஆம் வகுப்பும் நம்மதான் ஸ்கூலுக்கு முன்னாடி எப்பவுமே குட் லக்குன்னு ஒரு ஐஸ் வண்டி, அதை வந்து ஒருத்தர் தள்ளிட்டு வருவார். அவர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அந்த ஒயிட் கலரு ஷர்ட்டு, ஒயிட் கலர் பேண்ட்டு, தலையில தொப்பியெல்லாம் போட்டு அந்த வண்டி அப்படியே தள்ளிட்டு வருவார். ஒரு பெரியவர் தள்ளிட்டு வருவார். ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சுட்டு அந்த அந்த உடன் பாக்ஸை திறந்து உள்ளுக்குள்ள இருக்கும் சேமியா ஐஸ். சேமியா ஐஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமான ஞாபகம் இல்லை. இந்த மேங்கோ பைட்டு அதெல்லாம் இருக்கும். பால் ஐஸ் வெளியில அப்படியே மேங்கோ இருக்கும், உள்ளுக்குள்ள ஒயிட் கலர்ல பால். கிரேப் அப்படின்னா உள்ள பல்பி கிரேப் இருக்கும். ஊர்றத அப்படியே மறைக்கிறானுங்க அப்படின்னு. ஓ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம்கள் குட் லக்ல அவர் வச்சிருந்தார் அந்த வயசானவர். எனக்கு அது பார்க்கும் போதெல்லாம் வாங்கணும்னு ஆசையா இருக்கும். கூட ஒரு பணக்கார நண்பன் ஒருத்தப்போ எப்பவுமே வாங்குவேன். எப்பவுமே அவர் வந்தா வாங்கி வந்து பேசிட்டு இருப்பான். உங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டான். எனக்கு அதை கேட்கணும்னு எனக்கு ஒரு இது இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அதனால நம்ம அதை கேட்கறதுக்கு ஒரு குச்சம், கேட்க மாட்டோம். நம்மளால முடிஞ்சா வாங்கிக்கலாம், இல்லைன்னா அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு அவனுக்கு வயிற்று வலி வரணும்னு நினைச்சுக்கலாம். மற்றபடி அவன்கிட்ட இறங்கி கொடுத்து எனக்கு அதை வாங்கி கொடுன்னு நான் சொல்ல மாட்டேன். நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தாடா, வயிற்று வலியா இருந்துச்சுடா. ஆகணும்டா ஆகணும், என்ன எனக்கு இருக்காம சாப்பிட்டீங்களடா. அப்படியாடா வயிற்று வலியா? டாக்டர் கிட்ட போனியா? இன்னைக்கு ஆகாதடா, இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா பவர்ஃபுல்லா வைக்கிறேன்டா.
காசை வெட்டி போடு. இந்த மாதிரி மைண்ட்ல வந்து ஒரு கேம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி கொடுப்பான். அப்போ அந்த மாதிரி ஒரு 5 நாள் சேர்த்தி காசு என்ன பண்ணுறேன், 5 ரூபாயோ என்னமோ சேர்த்துறேன். 5 ரூபா கையில் சேர்த்துறேன். சேர்த்திட்டு ஐஸ்கிரீம் காரர் வருவார். நம்ம கண்டிப்பாக போய் இன்னைக்கு ஐஸ்கிரீமை வாங்கணும். ஸ்கூல் முடியுது, முடிஞ்ச உடனே போய் ஐஸ்கிரீம் வாங்கணும். ஸ்கூல் 4 மணிக்கு நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அங்கே வந்து நிற்பார். அந்த ஸ்கூல் முடிகிற டைமில் அங்கே முன்னாடி ஒரு செட்டப்பே ரெடி ஆயிடும். ஒரு மாங்காய் வண்டி ஒன்று வந்து நிற்கும். மாங்காய் சுண்டெல்லாம் ஒருத்தன் விற்றுக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் வந்து இந்த சோன் பப்படி விற்க ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். பேல் பூரி போட்டு பொரிய சவுண்டு பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தன் டிங்கு டிங்கு டிங்குன்னு. அது மாதிரி இந்த ஆளும் வந்து நின்றுட்டு இருப்பார். மணி அடிச்சுட்டு டிங் டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வண்டியோட வந்து நின்றுட்டு இருப்பாரு. உரிச்சுறேன் சொல்லிட்டு 5 ரூபாயோட போயிட்டு அவர்கிட்ட ஐஸ்கிரீம் பிஸ்தா எடுத்து வீசு அப்படிங்கிற. பிஸ்தா 6 ரூபா. 6 ரூபாயா அப்படிங்கிற. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தான் இருக்கு. எடுத்து கொடுத்துட்டாரு அந்த ஆளு. எனக்கு அந்த ஆளோட ஃபேஸ் இன்னுமே ஞாபகம் இருக்காது. எப்படி ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த ஆள் வந்து எதுவுமே யோசிக்கல. 5 ரூபா தான் இருக்கா, 5 ரூபாய்க்கு இந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கோன்னு அந்த ஆள் கொடுக்கல. 5 ரூபாய்க்கு பிஸ்தா வரும் இந்த அப்படின்னு சொல்லி பிஸ்தா கொடுத்துட்டாரு. அவர் என்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன ஒரு தத்துவத்துல வாழ்ந்துட்டு பிஸ்தா வாங்கிட்டோமே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி 6 ரூபா ஆனா 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டான். ரொம்ப வித்தியாசமா இருந்தது. வாங்கிட்டோமே. சைட்ல அந்த பணக்கார ஃப்ரெண்டு வந்து 5 ரூபாய் வச்சு பிஸ்தா அப்படின்னா அந்த வயசான பார்த்துட்டு 6 ரூபாய் இருக்குல்ல உன்ட்ட இருக்கு பிஸ்தா 6 ரூபா 1 ரூபா எடுத்து வைடா. அவனுக்கு கொடுத்தீங்க, அவன்கிட்ட இல்ல அவனுக்கு கொடுத்தேன், உன்கிட்ட இருக்கு குர்ரா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அவனுக்கு கொடுக்குறாரு. அந்த அப்ப என்ன தத்துவங்களை வந்து மனசுல சுமந்துகிட்டு இருந்தாரோ வண்டி சொல்லிட்டு ஐஸ்கிரீம் விற்கிறாரு. அந்த என்னென்ன சித்தாந்தங்களை மனசுல வச்சுக்கிட்டு காசு இல்லாத ஐஸ்கிரீம் கேட்டா 1 ரூபா கம்மியா இருந்தாலும் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இவன் பணக்காரன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆள் வந்து அவங்ககிட்ட வச்சுக்கிட்டே 5 ரூபா கொடுக்குறான். இவனுக்கு கொடுக்குறீங்களா அப்ப எனக்கும் 5 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு ஒண்ணு அந்த ஆள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஆள் 6 ரூபாய் வாங்கிட்டு அவன்கிட்ட கொடுக்குறாரு. இதை வாங்கிட்டு வந்து திங்கிறேன். உள்ள இருந்து வர்றாங்க இந்த பிடி மிஸ் மேக்ஸ் மிஸ் எல்லாம் வந்துட்டு இது மாதிரி அன்ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால என்ன பெரிய பிரச்சனைகள் வரும்னு உனக்கு தெரியுமா? நான் ஒரு 4வது படிக்கிற ஒரு சாதாரண ஒரு பையன் 1 வாரமா சேர்த்து 5 ரூபாயில வாங்கின ஐஸ் நிம்மதியா அழுதுகிட்டே சப்பிட்டு இருந்த ஞாபகங்கள். உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனை திட்டி இருக்கலாம். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட விடாம அவனை வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் அவமானப்படுத்துறது நாளைக்கு அவனை ஒரு வன்மவாதியா வளர்க்கறதுக்கான ஒரு வித்துங்கிறத அவங்க அன்னைக்கு தெரிஞ்சுக்கல. ஐஸ்கிரீம்ல எத்தனையோ நிகழ்வுகள் இருந்தாலும் எனக்கு இந்த குட்லக்கை தள்ளிட்டு வரக்கூடிய பெரியவர் வந்து என் மைண்ட்ல இன்னும் அந்த அதுக்கப்புறமும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே ஏரியா பக்கம் போறப்ப அந்த ஆளை பார்த்தேன். வயசான ஆள் அந்த ஆளுக்கு தெரியல, அந்த ஆள் அப்படியே போயிட்டு இருக்காரு. எனக்கு பார்க்கும்போது என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அப்போ வந்து அந்த தள்ளிட்டு போற வண்டி இல்லாம அந்த வண்டி வந்து எலக்ட்ரிக்கல் இது டிவிஎஸ் ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணி அந்த வண்டியை மூவ் பண்ற மாதிரி மாத்திருந்தாங்க. ஸோ அதை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பத்தி ஒரு சின்ன ஒரு ஞாபகம் இருக்கு, அதை நான் பகிர்ந்துக்கிறேன். நமக்கு அவன் அந்த பேசிட்டு இருக்கிறப்ப நான் தறி போட ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா நம்மளுக்கு சந்தேகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ வந்து பேசிட்டு இருக்குமா தறி போட்டியா இல்ல வேர்டு இல்லைன்னு நினைக்கும் போது இவனுக்கு இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுல அப்படியே ஜாயின் ஆகிக்கலாம், அதுக்காக தான் அந்த வேர்டே கொடுக்கப்பட்டதா அப்படின்னு பொதுவா நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஓ இவனுக்கு எப்படி இருக்கீங்க என்ன நம்ம சொல்லிட்டு ஐம் குட் நல்லா இருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டேங்க. அதோட உள்ளார்ந்த அர்த்தமே வந்து அதுதான். நீங்க எப்படி உடஞ்சு போயிருக்கா அது சொல்லணும்னா கேக்குறது. நமக்கு அதை பத்தி ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இல்லைங்கிறனால அதை கடந்துடுறோம்ல. அந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி தாங்க சொல்ல வேண்டியதை அடுத்தவங்கிட்ட போட்டு பார்த்து அப்படி வச்சு தலையில ஒரு பவுன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. சொல்லுப்பா. என்னன்னா எல்லாருக்குமே ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு கஷ்டம் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல அந்த பப்பி லவ்ங்கிறது அப்பயே செத்து போயிடும். எல்லாருக்குமே அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்கும். சோ நான் இப்படி காலேஜ் முடிச்சுட்டு அந்த பெண்ணை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒண்ணு நிகழுது. ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ ஒன்றுக்காக கேதரிங்காக எதேர்ச்சியா பார்த்துறேன் அழைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்ப பசங்க எல்லாம் எப்படி தேடி கட்ட அது பிளான் பண்ணல இல்லையா? பிளான் பண்ணாம நம்பர் எல்லாம் வாங்கிட்டு கூப்பிட்டுட்டு ஒரு சும்மா ஒரு மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டேன். எங்க இருக்கு அப்பெல்லாம் வளர்ந்துருப்பாங்கல்ல, நம்ம ஸ்கூல் பார்த்த ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்கு. வளர்ந்துருப்பாங்க, நமக்கு அப்ப பருவ வயது இதெல்லாம் இருக்கு. எங்க மீட் பண்ணலாம், நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல மீட் பண்ணலாமா? ஓகே போலாம். ஐஸ்கிரீம் ஷாப் போயிட்டு
ஆர்டர் பண்ணியாச்சு. ஐஸ்கிரீம் 2 பேருக்கு வந்தாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன ஐஸ்கிரீம்ங்கிறதெல்லாம் கூட மைண்ட்ல இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். என்ன பேசிக்கிறது என்னன்னு தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன வேலை பண்ற, நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். டக்குன்னு அந்த டைம்ல நான் ஒரு யுவன் கன்னியாக மியூசிக் மேல ஒரு பயங்கர ஈடுபாடு கொண்ட ஒரு ஆளாக மாறிட்டு இருந்த டைம்ல, அப்ப யுவன் இளையராஜா கேட்டு இருந்தேன். அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் படம்லாம் பாக்குறியா? படம்லாம் பாப்பனே, நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, என்ன மியூசிக் டைரக்டர் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஐஸ்கிரீம் எடுத்தறியா சொல்லு, இவன்னு சொல்லுவா பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துட்டு எனக்கு தேவஸ்ரீ பிரசாத்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பக்குன்னு ஆயிடுச்சுன்னா தேவஸ்ரீ பிரசாத். அப்போ தேவஸ்ரீ பிரசாத்னா குத்துப்பாட்டு போடுறவங்க தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். சும்மா அந்த டம் டக்குன்னு போடுவாரு அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல இருக்கும். இப்போ அவர் பாட்டு நமக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. தேவஸ்ரீ பிரசாதா இவன்னு சொல்லுவான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப அந்த ஐஸ்கிரீம் கசப்பா இருந்துச்சு. ஏன்னா அது கெட்டு போன ஐஸ்கிரீம். எந்த கடைக்கு போனேன்? நல்ல கடைக்கு தான் போனேன். ஆனா இப்பவுமே அந்த கசப்பு என்னால ரிமைண்ட் பண்ண முடியுது. அந்த கடை எதுன்னு சொல்லி தேடி போய் மறுபடியும் சொல்றது. பழைய ஸ்டாக் அங்க ரெகுலரா அந்த கடையில வச்சுருக்காங்க. நீ எங்க போயிருக்க? என்னால் நீ சொன்ன ஊகத்துல ஒரு கடைக்கு நான் வந்துட்டேன். நீ உன்னோட லொக்காலிட்டி இதெல்லாம் வச்சு நான் ஐஸ்கிரீம் ஷாப்னு தெரியுது. பள்ளத்துல இருக்கிற கடை தரும். అందం అమ్మాయితే నీలా ఉందా అన్నట్టుందే మోమాటాలే. ரொம்ப மோசமான ஆளு. அடுத்த முறை நீ போறப்ப வேற நல்ல கடைக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணு. அப்ப தேவஸ்ரீ பிரசாத் சொல்லும்போது அந்த ஐஸ்கிரீம் இனிக்கும். அப்போ அந்த கடையில ஒரு ஆஃபர் வச்சிருந்தான். நீங்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு இது கொடுத்துருவான்.
நல்லா இருந்துச்சு. எனக்கு இதில் எல்லா ஸ்டோரியுமே பிடிச்சிருந்துச்சி. ஒரு சில அவங்க சொன்னார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா கண்ணாடி நானும் போடுவேன். அந்த ஸ்டோரியும் ஓரளவுக்கு ரிலேட்டடாக மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. பைக் வந்து ஆனால் இப்படி ஒரு அந்த பைக் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நவி வந்து ஃபஸ்ட்டு ஹோண்டா சைன் தான் வச்சுருந்தேன் நான். அது அப்போ ஹோண்டா சைன் கொடுத்துட்டு புல்லட் வாங்கலான்னு யோசிக்கும் போது சரி ஹோண்டாலே வேறு ஏதோ ஒன்று பார்ப்போம், ஒரு மைலேஜ் இருக்கிற மாதிரியோ இல்லை யூனிகான் எதுன்னு பார்ப்போம். சைனை குடிக்க போகும்போது அப்போ தான் சைனை கொடுத்துட்டு நான் யூனிகான் எடுக்காமல் இல்லை வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பைக் ரிலீஸ் ஆச்சு. அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மை ஸ்கூட்டி மாதிரி என்னடா ஸ்கூட்டி மாதிரியும் இல்லாமல் இருக்குது, பைக் மாதிரியும் இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாமா, அது வேறு சென்டரில் கேப் வேறு, இதுக்குள்ளே ஏதாவது பாக்ஸ் மாதிரி இருக்குங்க சார், உள்ளே வச்சுக்கலான்லாம் சொல்லி ஏமாற்ற பார்த்தாங்க. பட் நமக்கு அந்த ஹைட்டுக்கு அது செட் ஆகலை. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் வாங்கலை. அது நவி சம்மந்தப்பட்டது அது அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான். பட் பைக்கு வந்து ரொம்ப ரச்சு ஒரு பைக் வாங்கி ஏமாந்துருக்கு. அதுவும் ரிலேட்டபுளாக இருந்துச்சு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி டீ வந்து எப்போவாது ஜங்ஷன்ஸில் எல்லோரும் அந்த டேஸ்ட்டுக்காக குடிக்க மாட்டோம், எல்லோரும் எங்கே சேர்றோமோ அந்த அட்மாஸ்பியர் அந்த ஆம்பியன்ஸ் சொல்ல அது வந்து ரொம்ப உண்மையாக மனசுலேருந்தே வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தையில். ஏன்னா நம்ம மனசில் அது நான் ரெகுலராக ஒரு இடத்துல டீ குடிப்பேன். அந்த இடத்துல டீ நல்லாவே இருக்காது, ஆனால் ரெகுலராக அந்த டீயை குடிப்போம். ஈவினிங் ஆச்சுன்னா ஆஃபீஸ்லேருந்து போனோம்னா ஒரு 4 o'clock போனோம்னா கண்டிப்பாக அந்த டீயை குடிப்போம். ஏன் இதுக்குலாம் தெரியாது. 4 பேர் வருவாங்க, கொஞ்ச நேரம் பேசுவோம், அந்த டீ நல்லா இருக்குன்னு திட்டுவோம், திட்டிட்டு அதையும் குடிச்சிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரியான நினைவுகள் தான் இருக்குது டீ சம்மந்தப்படுத்தி. அப்புறம் கண்ணாடி சொன்ன அப்படியே வேற என்ன சொன்னார், சைக்கிள் பற்றி அவ்வளோவா மட்டும் இல்லை. எனிவே எல்லா ஸ்டோரியுமே நல்லா இருந்துச்சு. அவர் மேல் நெஞ்சு அவர் சொன்ன மாதிரி மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க பசங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு நடந்திருக்கிறது திரும்பி ஞாபகப்படுத்துன மாதிரி இருந்துச்சு. எனிவே தேங்க்ஸ் டு குருபாய் அண்ட் சர்ஸ், வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பாலாஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோ முழுசாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பை பாய்.